Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே vlog. என்ன நடக்குதுன்றதை வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்பெஷல் என்னங்கறத காமிச்சிடுறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்டே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாதம், மீன் ஃப்ரை, அப்புறம் ரசம். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு போயிட்டோம். அது வண்டியில் போகிறத வீடியோ எடுக்கலை. தோட்டத்துக்கு போயிட்டு நாங்கள் நட்டு வச்சுருந்த அந்த குட்டி குட்டி செடியெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் வேடிக்கை பார்க்கலான்னு போனோம். முருங்கை மரம், அப்புறம் அது பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா கொய்யா மரத்துலலாம் லைட்டாக பூச்சி விட்டுருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வாழை மரத்தில் பஜ்ஜி வாழைக்காய் போட்டிருந்துச்சு தார். ஸோ அதனால் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அது இன்னும் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த சைடு இன்னொரு வாழை மரம் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு புதுசாக வந்துருந்துச்சு இல்லையா ஒரு சின்ன வாழை மரம், அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் நெல்லிக்காய் மரம் வச்சுருந்தோம், அதையும் பார்த்துட்டு அப்படியே தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு பாருங்கள் அடுத்து என்னன்ட்டு ஃபுல்லாக பார் போட்டிருக்கு. துளசி நட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் அதை பார்க்கலாம், அது எப்படி நடுறாங்க என்னன்றதை வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். மறந்துடாமல் பாருங்கள். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் தொட்டிக்கு கிளம்பிட்டோம். தொட்டிக்கு போயிட்டு அங்கே போர் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதை அப்படியே லைட்டாக அடிக்கிற வெயிலுக்கு தொட்டு பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தோம் தண்ணியில். தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு கேட் வால் ஆன் பண்ணி விட்டு, அது வேறு ஆன் பண்ண தெரியாமல் ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அவளை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணியில் முக்கிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பப்பாளி கண்டு வச்சுருந்துச்சி, அது நல்லா பெருசாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு குளிக்க வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு இதை நட்டு வச்சுருக்கிறது எவ்வளோ நட்டுருக்காங்க என்னன்றதை பார்த்துட்டு வரலான்ட்டு வந்துட்டோம். சூப்பராக நட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா என்னன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன vlog போடலாம் அப்படிங்கிறதையும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு. இப்படி தான் இருந்துச்சு துளசி. கிட்டத்தட்ட ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு அவங்க நடுறது. பார்த்துட்ருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால. இட்ஸ் ஓகே, இவ்வளோதான். இது அப்படியே பாருங்கள். அப்படியே பார் போட்டிருந்தாங்க துளசி நடுறதுக்கு தென்னம்பிள்ளைக்குள்ளாரியே. சரியான வெயில். மே மாதம் வெயில் மாதிரி மார்ச்லேயே இப்போ வெயிலாக இருக்குது. பிப்ரவரியிலேயே அப்புறம் அதான் அந்த வீடியோ நான் தான் சொல்லியிருந்தேன் பாப்பா குளிக்க வைக்க போகிறோன்ட்டு. சரியான ராவுடி தண்ணியில் பாருங்கள் எப்படி குறும் பண்ணிகிட்ருக்கான்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரம்முக்குள்ளே இறக்கி விட்டுட்டோம். செம்ம குறும் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த வீடியோவை பாருங்களே என்னென்ன பண்ணிகிட்ருக்கான்னு. உங்களுக்கு சின்ன வயசில் இதை மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நல்ல வெயிலில் தண்ணியில் விளையாடணும்னு ஆசையாக இருக்கும்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வரவே மாட்டேன்ட்டா. செம்மையாக ப்ளே பண்ணிட்டு ரொம்ப நேரம் இந்த வீடியோ போயிட்டுருந்துச்சு. நான் நிறைய அதாவது ஸ்பீடாக்கி வச்சுருக்கேன். செம்ம என்ஜாய்மெண்ட் பாப்பா. அதுக்கப்புறம் நான் போய் தலையிலலாம் தண்ணி ஊற்றி விட்டு குளிக்க வச்சு அப்புறம் தூக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்து வரவே மாட்டேன்ட்டா. ரொம்ப விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் சளி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.